ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு சாண்ட்விச் நடுவில் வச்சு கொடுக்கலாம், இல்லை சப்பாத்தி ரோல் நடுவில் வச்சு கொடுக்கலாம், இல்லை சும்மாவும் நம்ம பசங்க ஈவினிங் வந்து வரும்போது சும்மாவே வந்து ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் வந்து பன்னீர் வந்து ஹோம்மேட் பன்னீர் தான், வீட்டில் செஞ்சது தான். வீட்டில் அதை வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு, எப்போவுமே நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதை வந்து எடுத்துடலாம். இப்போது இது டக்கு டக்கு டக்குன்னு செய்கிற வேலைங்க இது. பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நம்ம எவ்வளோ பெரிய க்யூப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த அளவு க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னா, என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள். இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு பண்ண வேண்டிய வேலைங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளார நம்ம ஈவினிங் வந்து டக்குன்னு இதை பண்ணிடலாம், உடனே பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு க்யூபாக எடுத்து இந்த மிக்சரில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி அப்படியே சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு அப்படி மேரினேட் பண்ணி இந்த மசாலா வந்து அது மேலே அப்ளை பண்ணி அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. அது இந்த ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு வைக்கிறதுக்குள்ளாரியே ஒன்று ஒன்றா அப்படியே ஊறி போயிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்படி மிளகா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு, அந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பேஸ்ட் அளவுக்கு லிக்விடாக பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை எடுத்துட்டு இந்த வந்து கார்ன்ஃப்ளவரில் அப்படி போட்டு சும்மா 2 விசில் முக்கிட்டு, அப்புறம் அந்த க்ரம்ஸில் வந்து அப்படி போட்டு அடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியதுதான். இந்த க்ரம்ஸ் எல்லாம் மேலே இருக்கும், அப்படியே ஒட்டிக்கும். அந்த பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்குறது அந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு எடுக்கிறது. ரொம்ப நேரம் உள்ளே வைக்காதீங்க, இருக்க மசாலாலாம் போயிடும் அதில். சும்மா ஒரு டிப் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நம்ம. அப்புறமா நம்ம வந்து இந்த க்ரம்ஸில் போட்டு வச்சிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங்கில் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க இதை. பாருங்க, இப்படி வந்து ஃபுல்லாக கோட் ஆயிரும். அந்த இது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி அப்புறம் வந்துட்டு அந்த க்ரம்ஸில் போட்டு வச்சா இப்படி மேலே அப்படி ஃபுல்லாக கோட்டாக இருக்கும். மசாலா பிரியாது இருக்கிறதுக்கு. ஒரு சைடில் வந்து நம்ம தவாவில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு உங்களுக்கு தெரியும், கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு அது சூடு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி போட்டுடலாம் மெதுவாக. எண்ணெயில் போடும்போது பின்னாடி நான் ஃப்ரண்ட்டில் வச்சுறேன், நீங்கள் பின்னாடி வச்சு செய்யுங்க. ஏன்னா பசங்க புதுசாக இப்போ கற்றுக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோங்க. அதான் இது இப்போ நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெய் தடியும் போது தான் இது வந்து வெந்துச்சின்னு அர்த்தம். நல்லா பொரிஞ்சு வரும். அந்த நல்லா அந்த எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் அமைதியாக இதாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டோவ் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தீஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டு. போட்ட உடனே கிளறி விடாதீங்க, கிளறி விட்டால் அது மேலே இருக்க கோட்டிங் ஃபுல்லாக போயிடும்.
அதனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோலியே வச்சு ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சே நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதேமாதிரி சப்பாத்தி ரோல் கூட வச்சு சப்பாத்தி நடுவில் இது வச்சு கூட கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நடுவில் இதை வச்சு அப்படி ரோல் பண்ணி நீங்கள் எங்கேயாவது போகும்போது டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போது கூட இது மாதிரி பேக் பண்ணிட்டு போயிடலாம், நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்க ஆயிடுச்சு. இந்த மேலே மசாலா கோட்டிங் அப்படியே நிற்கும். நீங்கள் வந்துட்டு மேலே பிரெட் க்ரம்ஸ் போடாமல் வந்து அந்த டிப் பண்ணி எடுக்காமல் போட்டிங்கன்னா மிளகாவோட அப்படியே வெளியே வந்துடும். எல்லாம் அந்த மேலே ஒட்டி இருக்கு அந்த மிளகா இதெல்லாம் மசாலாலாம் வெளியே வந்துடும். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் போட்டால் அப்படியே மேலே அப்படியே ஒட்டி இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது நம்ம திருப்பி வந்து பாருங்கள், இப்போ ஒன்று எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டை வந்து திருப்பி இந்த சூடு நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். பத்தடிக்கு இருபத்தியா மெதுவாக போடுங்க. என் பொண்ணை கூட முன்னாடி நான் அந்த எண்ணெயை முன்னாடி வச்சு செய்ய விட மாட்டேன். ஏன்னா டக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் தெளிச்சிரும் மேலே. அதனால பின்னாடி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க எப்போவுமே. அது இன்னும் 4 போட்டிருக்கேன். இது நெக்ஸ்ட் எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எடுத்து எல்லாத்தையும் ஒரு இது வச்சு கொஞ்சம் மெயினஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸு ஊற்றி பசங்களுக்கு ஈவினிங் சமயத்தில் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. பன்னீர்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் குழந்தைங்களுக்கு. வெளியே வாங்கி ஜங்க் ஃபுட் கொடுக்கறதோட இந்த மாதிரி ரவுண்டாக கூட செய்யலாம். உருண்டையாக நான் பன்னீரை பொடி பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சிட்டு 1 2 இப்படி செஞ்சேன். என் பொண்ணுக்கு பிடிக்கும், பசங்களுக்கு பிடிக்கும்னு. இது மாதிரி கூட ரவுண்டாக கூட செய்யலாம். நீங்கள் செஞ்சு அதுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள் அழகாக அந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் மெயினஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.